வெல்கம் டு டாக்டர் மைக் ப்ளீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் திங்கிங் அண்ட் லாங்குவேஜ் அந்த தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். யோசிக்கிறோம், பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் வாட் ஆர் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் திங்கிங் அப்படின்னா இட் கோஸ் பியாண்ட் நம்மளோட இன்றைய நிலைமையிலேருந்து ஒரு சிறு குழந்தையாக இருக்கிற ஒரு 11 மாதத்து குழந்தை லெஸ் தென் 1 year and 2 months அந்த டைம்லேருந்து ஸ்லோலி எவ்ரி ஹியூமன் பீயிங் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். அது வந்து 2 letter syllable, 3 letter syllable, just calling from mama, like that it is going on. It is universally common. எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா சிறு குழந்தையும் அப்படி தான் பேச துவங்கும். ஆனால் எந்த கலாச்சாரத்துக்கு பின்பற்றி இருக்கிறோம், எந்த கல்ச்சரில் நம்மளோட நடை உடை பாவனைகள் வளர்க்கப்படுகிறது, எந்த சமுதாயத்தில் நம்ம இருக்கோம், அதுக்கு தகுந்தா போல் நம்மளோட பேச்சு திறனும் பேசக்கூடிய சாமர்த்தியமும் பேசக்கூடிய வார்த்தைகளோட பரிமாணமும் பெரிய அளவில் வளர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி தான் வளர்த்துக்கிறோம். இட் இஸ் ஆல்சோ காமன், இட் இஸ் ஆல்சோ யூனிவர்சல். எல்லாருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் தெர் இஸ் அன் இண்டிவிஜுவல். நம்ம ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வீட்டு பால்கனியில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பால்கனியில் இருக்கும்போது தெருவில் ஒரு சின்ன பையன் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு 5 அல்லது 6 வயசு பையன் அப்படின்னா அது பார்க்கும்பொழுது என்ன தோணுறது? அந்த பையன் ஒரு கலரில் ஷர்ட்டை போட்டிருக்கு, ஒரு ப்ளூ கலரில் ஷர்ட்டு, பிங்க் கலரில் ட்ராயர், அவன் வந்து இப்படி தலையை வாரிக்கிட்டு இருக்கான், கையில் ஒரு ஐஸ்கிரீம் வச்சுருக்கான், அப்புறம் வந்து ஒரு சின்ன பேட் எடுத்துக்கிட்டு போகுது அப்படின்னு வைங்க. இது பார்த்த உடனே நம்மளுக்கு இதெல்லாம் போகுது. உடனே இன்ஸ்டெட் ஆஃப் வாட் வி வில் திங்க், இந்த பாய் இஸ் ரன்னிங் வித் எ பேட் இன் ஹிஸ் ஹேண்ட் அப்படின்ற ஒரே ஒரு மொத்தமான ஒரு யோஜனை தான் இருக்கும். இதை பார்த்தோன்னே அதை புரிஞ்சுடுவோம். ஆனால் when we want to communicate what exactly it is அப்படின்னா this gamut of ideas, this gamut of presentation, அது நம்ம மனசுக்குள்ளே என்ன பதிந்ததோ அதை வெளியில் வந்து சொல்லும்பொழுது அதை செப்பரேட்டாக சக்ஸஸிவாக வரிசையாக சொல்லணும். அது பையன் எப்படி ஓடுறது, ஷூ சாக்ஸ் போட்டுட்ருக்கு, அப்புறம் வந்து கையில் பேட் எடுத்துகிட்டு போகுது, ஒரு கையில் ஐஸ்கிரீம் வச்சுருக்கிறான், அப்புறம் தலையில் தொப்பி போட்டிருக்கான். வாட் எவர் வி ஹவ் சீன் வெல் நம்ம பால்கனில் நிற்கும்போது அந்த விஷயத்தை என்னெல்லாம் பார்த்தோமோ அது அத்தனையும் நம்ம வந்து சொல்லணும். தனித்தனியாக செப்பரேட் பண்ணும்போது செப்பரேட்டாக தனித்தனியாக சொல்லணும், சக்ஸஸிவாக சொல்லணும். ஃப்ரீக்வன்சி வந்து அந்த சொல்லக்கூடிய வரிசை கிரமம் மாறாத சொல்லணும். அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோமோ அதை வரிசையாக சொல்ல தெரியணும். when we want to communicate in words, it requires extra ability to what exactly we observed when we have seen ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ். இது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பையன் ரோட்டில் வேகமாக நடக்கிறது. ஏன்னா அவன் 2 மணிக்கு போய் விளையாடுறதுக்கு போனோம், அதுக்குள்ளே என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை பார்த்து சொல்லணும். ஸோ லைக் தட் when we have observed something, we have learned something, something is happening in our thought process. When you want to communicate, it requires more ability to separate இருக்கணும், தனித்தனியான வார்த்தைகளாக இருக்கணும், ஒரு சென்டென்ஸ் இருக்கணும். இது எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்ம ஒரு விஷயத்தை பற்றி எழுத போகிறோம், ஒரு சின்ன 2000 வேர்ட்ஸ் எழுதணும், 100 வேர்ட்ஸ் எழுதணும் அப்படின்னா எந்த டாப்பிக்கில் எழுதணுமோ அதுக்கு முதல்ல நம்ம வந்து யோசித்துக்கணும். யோசித்ததை சீக்வன்ஸ் மாறாமல் வரிசையாக சொல்ல தெரியணும். அது வந்து எண்ண ஓட்டங்களை எழுத்துக்களாகவும் முதல்ல எழுத்துக்களாக வார்த்தைகளாக புரிஞ்சுக்கணும். வார்த்தைகளாக புரிஞ்சிட்ட பிறகு அதை ஃப்ரேசஸாக எழுத தெரியணும். ஃப்ரேசஸாக எழுதின பிறகு சென்டென்ஸாக கம்யூனிகேட் பண்ணி சென்டென்ஸ் வந்து பேராகிராஃப் ஆகும். பேராகிராஃப் வந்து ஒரு எஸ்ஏ டைப்புக்கு வரும். அதுக்கப்புறம் தான் அதில் தப்பு திருத்தணும். சிலதெல்லாம் சொன்னதையே திருப்பி சொல்லியிருக்கிறோமா, இஸ் தேர் எனி ஓவர்லேப் இன் யுவர் தாட் ப்ராசஸ் while we are writing down, what are all the things we have come repeatedly, how many times it comes, accordingly it has to be deleted, அதை எக்ஸ்க்ளூட் பண்ணோம். லிங்க்லாம் பண்ணிருக்குதா, லிங்க் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்பொழுது அது we want to communicate while in writing or by uttering words அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எபிலிட்டி மாறும். ஸோ தாட் ப்ராசஸும் லாங்குவேஜும் ஒன்று போல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெரிய அளவில் அதிக அளவில் பெரிய அளவுன்றது நாட் பை லம்பி, ஐ யூஸ் தட் டேர்ம் பை இன்டென்சிவாக நம்ம நிறைய அளவில் விஷயங்களை சேகரிச்சுக்கிட்டால் மட்டுமே நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒரு வேகமாக ஒரு தொகுப்பை எழுதுறதுக்கோ ஒரு தொகுப்பை பற்றி பேசுகிறதுக்கோ முடியும். ஸோ இதுக்கு வந்து நிறைய அறிஞர்கள் இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி தாட் ப்ராசஸ்க்கு கம்யூனிகேஷன் இஸ் அ மஸ்ட்
அப்படின்னு சொல்கிறவங்களாம் உண்டு. இப்போ நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியும். இப்போ நம்ம இந்த ஒரு எபிசோட் எடுத்துக்கோங்க, இதை பற்றி நம்ம பேசுகிறோன்னா வாட் ஆர் ஆல் திங்ஸ் ஆர் டு பி இன்க்ளூடட் அப்படின்றத வாட் ஆர் ஆல் த திங்ஸ் டு பி இன்க்ளூடட்ன்ற அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன யோசிக்கிறோமோ அந்த சீக்வன்ஸில் அது வரணும். சீக்வன்ஸ் மாறாமல் இருந்தால் தான் அதில் வந்து எனக்கு ஜர்க் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஸோ இட் இஸ் அ பேசிக் திங். தாட்ஸ் ஆர் டு பி என்ன வார்த்தைகளாகவும் எழுத்துக்களாகவும் வரப்போகிறதுக்கு முன்னாடியே அது ஒரு எண்ணெய் ஓட்டம். இட்ஸ் அ கவர்மெண்ட். ஒரு பெரிய அளவில் ஃபுல்லாக முழுசாக தான் நம்மளுக்கு அந்த எண்ணெய் ஓட்டங்கள் இருக்கும். அந்த எண்ணெய் ஓட்டங்களில் என்னெல்லாம் வந்தது, என்ன பார்த்து புரிஞ்சுக்கிட்டங்க, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா சக்ஸஸிவாக அந்த வேர்ட்ஸ் 1 by 1 வந்தால் அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.